ஹாய் ஆல், வெல்கம் டு இன்வெஸ்டர் வியூ. இது வரைக்கும் நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் அப்புறம் அதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை ஒன்றிணைச்சி அதில் இருந்து ஷேர்ஸ், பாண்ட்ஸ் அப்புறம் அது செக்யூரிட்டிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஷேரை மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு கம்பெனியோட ஷேர் மட்டும் கிடையாது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எத்தனை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பங்கு உண்டு. அதாவது எல்லா விதமான லாப நஷ்டங்கள்லையும் பங்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மியூச்சுவல் ஃபண்டை ஒரு பேஸ்கெட்டாக அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறீங்கன்னா அப்போது அந்த பேஸ்கெட்டில் இருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஓனர்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரியும். அடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து எப்படி சம்பாதிக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க, 2வது டிவிடெண்ட் பேமெண்ட். அப்ரிசியேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அப்ரிசியேஷன் அப்படின்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அப்ரிஷியேட் ஆகும்போது, அதாவது வளரும் போது அந்த அப்ரிஷியேட் வேல்யூவில் நீங்கள் விற்றீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்தது டிவிடெண்ட் பேமெண்ட். டிவிடெண்ட் பேமெண்ட் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸில் இருந்து டிவிடெண்ட்ஸ் வந்தால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் டிவிடெண்ட் பேமெண்ட்ஸ்க்காக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ப்ராஸ்பெக்டர்ஸை கேர்ஃபுல்லாக படிங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் முக்கியமான சிலதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இதில் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை டோட்டலாக கலெக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓவராலாக பார்த்தா இதில் ரிஸ்க் அதிகம். ஏன்னா இவங்க டைரக்டாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனாலும் அதே அளவுக்கான ஹையர் ரிட்டர்ன்ஸும் கொடுக்குறாங்க. அடுத்தது டெட் ஃபண்ட்ஸ். இதில் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறது எதிலன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ், ஃபிக்ஸ்டு இன்கம் அசெட்ஸ், கம்பெனி டிபெஞ்சர்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க், அதோட ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். இதை பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதை ஈக்விட்டி ஃபண்ட் அண்ட் டெட் ஃபண்ட் ரெண்டுத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஹைப்ரிட் ஃபண்ட். ஃபண்டை பொறுத்து தான் அதோட ரேஷியோவை வேரியபிளாக இல்லை ஃபிக்ஸ்டான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி ஃபண்ட் அண்ட் டெட் ஃபண்ட் இடையே இருக்க கேப்பை இது ஃபில் பண்ணும். டெட் ஃபண்டை விட ஹையர் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். இதில் இருக்க ஃபண்ட்ஸு லிக்விட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. இதில் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது 12 மாதத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது ஓப்பன் எண்ட் ஃபண்ட்ஸ். இந்த வகையான மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அண்ட் இதை மார்க்கெட்டில் இருக்க கரண்ட் அசட் வேல்யூவில் எப்போ வேணும்னாலும் வாங்கலாம் ஆர் விற்கலாம். அடுத்தது க்ளோஸ்ட் எண்ட் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி இருப்பாங்க, ஆனால் ஸ்பெசிஃபிக் டேட்டில் தான் நீங்கள் அதை டெர்மினேட் பண்ண முடியும். இதுதான் க்ளோஸ்ட் எண்ட் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி பார்க்கலாம். ஹேவ் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.